அதானி முதலமைச்சர் சந்திச்சாரு, அவங்க வீட்டிலேயே சந்திச்சாரு அப்படின்லாம் சொல்றாங்களே. அன்புமணி இன்னைக்கு பிஜேபியை திருப்திப்படுத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஒரு வகையில முயற்சிக்கிறது. ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இன்றைக்கு அவருக்கு ஆதரவாக அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி தாஸ் எவ்வளவு பெரிய தலைவர், அவர் இப்படி சொல்லலாமான்னு கேட்கறது, எவ்வளவு பெரிய தலைவர்னு தமிழ்நாட்டுல சொன்னா நல்லா இருக்காது. இந்த பாரு அவர் ஏற்கனவே இவர் கொச்சப்படுத்தி இருக்காரு. இவனையெல்லாம் போய் நான் கோட்டையில பாக்கணுமான்னு கேட்டவர். உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு நீ சாவும்ல செத்த பையில. ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் தமிழ்நாட்டுக்காகவோ தான் சார்ந்திருக்கிற சமூகத்துக்காகவோ ஏதாவது இதுவரைக்கும் ஒரு துரும்ப தூக்கி போட்டிருக்காருன்னா போடல. அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? வாங்கின கடனுக்கு வட்டியே கட்ட முடியல. நான் எங்க இந்த ஊருக்குள்ள இதெல்லாம் காட்டுறது? நீ இந்த நாட்டுல யாருக்கு நன்றியோட இருந்திருக்க? அதிமுகவுக்கு நன்றியோட இருந்தியா? பிஜேபிக்கு நன்றியோட இருந்தியா? இப்ப விஜய் வீட்டு திண்ணையில இடம் கிடைக்குமான்னு யோசிக்கிறியே. இதெல்லாம் ஒரு பொழப்பா? பழையன கழிதலும் புதியன புதுகுதலும் வலுவில கால வகை நானேன்னு சொல்லி தம்பி விஜய்க்கு வீட்டு திண்ணையில இடம் கிடைக்குமான்னு யோசிக்கிற நீ எல்லாம் அரசியல்வாதியா? நான் லாயர் இல்ல, டீ கடை ஞாயிறு. இப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏதாவது காசு பண்ணணும், பணம் பண்ணணும் அப்படின்றது. தேர்தல்னு சொன்னால் காசு பணம். இங்கே ஒரு கூட்டணி இருப்போம், நான் அந்த தம்பியும் கூட்டணி, அங்கே அவன் இன்னொருத்தங்க இவங்க கூட கூட்டணி வச்சுக்குவான். உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. கடைசியில் ஏன்னா பணம், அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு வச்சுக்குவான், இங்கே நடிப்பான். இந்த மாதிரி அரசியல் ரொம்ப கேவலமாக போயிடுச்சு, ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. பணம் 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 தான். என்னடா பணம் பண்ணணும்னு சொன்னா போங்கய்யா, அது அந்த காசை பத்தி கடவுளுக்கே தெரியுங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? டாக்டர் ராமதாசனுடைய தகுடுதத்த அரசியல், அவருடைய தப்பாட்டம் இந்த தேர்தல்ல அவரை கரை சேர்க்காது. எங்கே நிம்மதி அங்கே உனக்கோர் குழி இருக்கு, அங்கே எனக்கோர் குழி இருக்கு, அதே குழியில் போய் விடு. இந்த நாட்டுல நடைபெற ஆணவ படுகொலைக்கு யார் காரணம்? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. ஒரு சாதி அரசியல தமிழ்நாட்டுல தொடங்கி வச்ச பெருமகன் யாரு? ராமதாஸ் தானே. ஜாதியை வச்சு கட்சி நடத்துறவன், ஜாதியை வச்சு வியாபாரம் பண்றவன், ஜாதி ஒளிரோடு சொல்லிட்டு அதை வளர்த்து விடுறவன், உங்களெல்லாம் தீய வச்சு கொளுத்து. இடஒதுக்கீடுக்காக நடத்திய போராட்டத்துல உயிர் துறந்தவர்களுக்கு அந்த குடும்பத்தை நீ தத்தெடுத்திருக்க வேண்டிய செய்தியா? நீ எங்க ஜாதிக்காரங்க ஏமாத்தி 20 வருஷமா இந்த தொகுதியில எம்எல்ஏவா இருக்கீங்க, என்ன வசதி பண்ணி கொடுத்திருக்கீங்க? என்ன தூக்கிட்டு போய் பிச்சை எடுத்து அவனை வளர்த்துக்கிட்டான். அந்த கட்சியினுடைய ஒரு மகத்தான சக்தியாக அடையாளம் காணப்பட்ட வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர், அவரை நீ கடைசி காலத்துல மதிச்சியா? நீ குருவ உங்க ஜாதியில பண வசதி இல்லாம, படிக்க வசதி இல்லாம எத்தனை ஏழை மாணவர் இருக்காங்க. அவங்கள யாரையாவது உங்க செலவுல படிக்க வச்சிருக்கீங்களா? போராட்டம் புத்திய மாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிருக்கீங்க. அவங்க குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சு நடுத்தரவுல நிறுத்தி இருக்கீங்க. காடு வெட்டி குரு வரை பல வன்னிய மக்களை கொன்று புதைத்து அவர்கள் சமாதி மேல் நின்று சுகம் காணுகின்ற நீ எங்களை கேட்கலாமா? இந்த மக்களுக்கு நான் துரோகம் நினைப்பேன்டா. நீ சொல்றது இவங்க நம்ப மாட்டாங்கடா. ஏன் ஜெயண்டா இவங்க ஏன் மக்கள்டா? டேய் ஆமாண்டா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உன்னையும் உங்க அப்பனையும் தான்டா இந்த ஜனங்க நம்பிக்கிட்டு இருந்தது. இத்தனை வருஷமா சொன்ன கேட்டீங்களாடா? பலியாடா செத்தீங்களாடா? ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு, வேற வேலை இல்லாம அதை செய்யறாருன்னு சொல்லலாம். ஆமா, வேற வேலை இல்லாம தான் செய்யறாரு. வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வயசு பெரிய இல்ல, வயசுக்கெல்லாம் மரியாதை இல்ல, செயலுக்குத்தான் மரியாதை. அறிக்கை விட்டே உயிர் வாழுகிற அதிசய தலைவன் டாக்டர் ராமதாஸ். இதே வேலையாத்தான் அலைகிறானோ. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டா நீ மத்திய அரசை காட்டுற, அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர்? அதுபோல சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு செய்யணும். மோடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்பதற்கு இன்னைக்கு வரைக்கும் ராமதாஸுக்கு துணிவில்லை. ஐயோ ஐயோ. மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க வேண்டிய, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டிய அமைச்சகமே ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்குது. அதிகாரிகள் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்காங்க. மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாதுன்னு பல முறை மாநில அரசு தெளிவுபடுத்திருச்சு.
எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காது கூட அணுகுண்டான தூக்கி போடணும். போடா. ஏன் வந்து இது வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாம இருக்கீங்க? நீ ஏன் ஒன்றிய அரசை நோக்கி ஒரு போராட்டத்தை நடத்த மாட்டேங்குது பாமக? பாமகவினர் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இந்தூர் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்ததில் சிபிஐ வழக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது இருக்கிறது. அவர்களை பகைத்துக் கொண்டால் தன் மகன் சிறைக்கு போக வேண்டியிருக்கும். கதை இப்படி போகுதா? வன்னிய சொத்துக்களை அபகரித்து அந்த சொத்துக்களால் தன்னையும் தன் குடும்பத்தையும் பலப்படுத்தி கொண்ட ஒரு தலைவர் 20 வருஷத்துக்கு முன்னால 200 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்த நீங்க அரசியல்ல கொள்ளையடிச்சு இப்ப 200 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆனா இவங்க என்ன வச்சிருக்காங்க? இருக்கிறதுல அடமானம் வச்சிருக்காங்க. அவர் சொல்றார், எனக்கு அவமானமா இருக்கு உங்ககிட்ட வந்து நிக்கிறதுக்கு. ஒரு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீங்களும் தான் உங்க மகனை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி தமிழ்நாடு பூரா பயணம் போனீங்க. மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஏன்னா நம்ம லட்சணம் அவங்களுக்கு தெரியும். நாங்க 1 கோடி பேர் இருக்கோம், 2 கோடி பேர் இருக்கோம்னு சவடால் வேற விடுறீங்க. அவ்வளவு பேர் இருந்தா அவ்வளவு பேர் உங்களை ஏத்துக்கிட்டா, அந்த சொந்த மக்களே உங்களை ஏத்துக்கிட்டா உங்க மகன்ல முதலமைச்சரா இருந்திருப்பாரு. அதுக்குன்னு விட்டுற மாட்டல, ஜெயிப்பேன். அப்பா சத்தியமா ஜெயிப்பேன். உங்ககிட்ட போய் நான் 10.5 நாய் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. அவரு அவமானமா இருக்கா கேட்கறதுக்கு? எனக்கு அவமானமா இருக்கு. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை ஒருமையில் பேசி இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தியவர் ராமதாஸ். வாய வச்சு சும்மா இருந்தா தானே. அன்னைக்கு தமிழிசை அறிக்கை விட்டாங்களா? அன்னைக்கு அண்ணாமலை அறிக்கை விட்டாரா? அன்னைக்கு ஜி கே வாசன் அறிக்கை விட்டாரா? இன்னைக்கு வரிசையா வட்டி கட்டி வர்றது கோஷ்டி ஏதாவது அன்னைக்கு பேசிச்சா? வாய மூடிட்டு இருந்தாங்க. ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இன்னும் இங்க வேலைன்னு கேட்கறது நீ யார்? புறம்போக்கு. ஜெனரலா கேட்கல. அந்த சமூகத்துல இருந்து கேட்கிறேன். அந்த வன்னிய சமூகத்துல பிறந்தவன் என்ற உரிமையில் கேட்கிறேன். செத்து போன 27 பேருக்கு அந்த குடும்பம் எங்கே போனது? உன்னை நம்பியே செத்து போனானே காடு வெட்டி குரு என்ன ஆனான்? ஓட்டு வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவீங்க, அடுத்தவங்க உயிரை வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவீங்க. ஆனா இவங்களை வசதி விடுறதுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. நாகரீகமா பேசணும்னு இன்னைக்கு முதலமைச்சருக்கு பாடம் எடுக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அன்னைக்கு தன்னுடைய தந்தையை பார்த்து அதை சொன்னாரா? இப்படி எல்லாம் பேசக்கூடாது, என்னதான் இருந்தாலும் நம்ம அவர் முதலமைச்சர், அவரை வந்து இப்படி எல்லாம் வந்து நீங்க பேசக்கூடாது. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். நியாயம் அவன் பக்கம் இருக்கா? இந்த இவரு யாரு பாருங்க, நல்லா உங்களுக்கு தெரியும். ஐயா 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 யாரு? ஐயா மருத்துவர் ஐயா. அட்டெண்டன்ஸ்ல யார் பேர் வந்து ஐயா மருத்துவர் உள்ளேன்னு சொல்லுவாரா? என்னடா பேர் என்னடா? பேரை சொல்றா. பேப்பையில பேர் என்னடா? சமூக நீதி காவலர். சமூக நீதி காவலர் பேர் ஐயா இதுடா. இது டாக்டர் ராமதாஸ். ராமதாஸ் என்ன? ராமதாசு. ராமதாசு. அதுக்கு முன்ன சொன்ன டாக்டர் ஐயா, மருத்துவர் ஐயா. என்ன இனிமே என்ன சொல்லணும்? ராமதாசு. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடு வெட்டி குரு எப்படி எல்லாம் பேசினார், எவ்வளவு ஒருமையில பேசினார், எவ்வளவு கொச்சையா பேசினார், எவ்வளவு ஆபாசமா பேசினார், இழிவுபடுத்தி பேசினார். ஆராசா அவர்களை எப்படி இழிவுபடுத்தி பேசினார், கனிமொழி எவ்வளவு இழிவுபடுத்தி பேசினார். அப்ப வாய வடபழனிக்கு வாடகை விட்டுந்தீங்களா? நாகரிகத்தை பற்றி யாருக்கும் பாடம் எடுக்கக்கூடிய தகுதி பாமகவுக்கு கிடையாது. எம்எல்ஏ ஐயா, இதுக்கு நீங்க இங்க நிக்கிறத விட பேசாம தூக்கு போட்டு செத்து போலாம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.